Hi friends, welcome to Sam Ria channel Hindi Big Boss 18 episode number 57. எபிசோட் குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, என்னோட ரிவ்யூஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. கொஞ்சம் எல்லாருமே பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா என் வீடியோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும். அந்த வந்து எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். நேத்து ஒருத்தர் அதை சப்போர்ட் பண்ற விதமா இவ்வளவு பேர் பாக்குறீங்க ஆனா யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி போட்டிருந்தாரு. அதாவது கம்மி பேர் லைக் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. அவருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எனக்கு ஆதரவா அவர் வந்து லைக் பண்ண சொல்லி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸ்பெஷலா சில பேர் வந்து ஏன் இவ்வளோ லேட்டா போடுறீங்க, ஏன் நேத்து எபிசோட இன்னைக்கு போடுறீங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், இப்போ மணி பாத்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. இதுக்கு மேல நான் வீடியோ போட்டு அப்லோட் பண்ணி ஏத்துறதுக்குள்ள 11 o'clock ஆயிடுது, 11:30 ஆயிடுது எனக்கு. ஸோ அதனால என்ன ஆயிடுது, அதுக்குள்ள நீங்க அந்த நைட் எபிசோடே பார்த்துட்டு வந்துடுறீங்க. இதுதான் என்னோட ப்ராப்ளம். நான் என்ன பண்றது, எனக்கு வந்து என்னோட டியூட்டிஸ் இருக்கு, ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் இருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுல கிடைக்கிற ஸ்பேர் டைம்ல தான் நான் வந்து இந்த வீடியோவே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், கொடுத்துட்டேன். லேட்டா போட்டாலும் என் வீடியோவை 2 நாள் ஆனாலும் திரும்பி வந்து பாக்குறீங்க, அதுக்காக ரொம்ப பெரிய தேங்க்ஸ். கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணீங்கன்னா எனக்கு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா ஸ்ருதிகாக்கு ரொம்ப சாதகமா இருந்தது. ஸோ இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். எடுத்தோடனே சல்மான் வராரு, உள்ள போயிட்டு ஹவுஸ்மேட்ஸை மீட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. முக்கியமா 2 வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அதாவது ஒரு சவுண்டு கேட்கும், அந்த சவுண்டை நான் பெருசா கண்டுக்க மாட்டேன் அப்படின்றது மாதிரி நீங்க எந்த சவுண்டை சொல்வீங்க, யாரை சொல்வீங்க அப்படிதான் கேட்கறாங்க. எடனுக்கு வந்து அந்த டாக் சவுண்ட் கொடுக்குறாரு, டாக் வந்து குலைக்கிற மாதிரியான சவுண்ட் கொடுக்குறாரு. ஸோ இதை யாருக்கு சொல்வீங்க அப்படின்றதுக்கு கரனுக்கு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. கரண் தான் வந்து தேவையே இல்லாம கத்திக்கிட்டு இருப்பாரு, சும்மா அங்க இங்கன்னு சண்டை போட்டுட்டு இருப்பாருன்னு சொன்னாங்க. அதுக்கு கரண் கேட்டாரு, அப்போ நான் சும்மா கத்திட்டு இருக்கேன்னா அன்னைக்கு கஷிஷ் அவினாஷ் பிரச்சனையில நீ எதுக்கு நடுவுல வந்து பேசின அப்படின்னு கரண் கேட்டாரு. அதுக்கு எடன் சொன்னாங்க, பிகாஸ் நீ என்னோட ஃப்ரெண்டை பத்தி பேசின, அதனால நான் வந்து நடுவில் வந்தேன். அதாவது கஷிஷ் வந்து அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்டை பத்தி நீ பேசினதுனால நான் நடுவில் வந்தேன் அப்படின்ற மாதிரி எடன் சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த டோர் திறந்து மூடுனா ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்டு தராங்க. யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு ரஜத்துக்கு. ஏன்னா நான் வெளியில இருந்து பார்க்கும் பொழுது அவர் வந்து ரொம்ப ரூடானவர், ரொம்ப அக்ரெசிவானவர் அப்படின்னு நினைச்சேன். ஆனா உள்ள வந்து பார்க்கும்போது அவர் ரொம்ப ஸ்வீட்டாவும் கியூட்டாவும் இருக்காரு. ஸோ அவருக்கு தான் அது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க யாமினி. அதுக்கு ரஜத் சொல்றாரு, நான் ஒன்னும் சும்மா கத்த மாட்டேன், ரீசன் இருந்தாதான் கத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. யாமினி வந்து நல்ல விதமா தான் ரஜத்தை சொல்றாங்க. ஆனா ரஜத் வந்து கொஞ்சம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் யாமினி கிட்ட பேசுறாரு. அடுத்து எடனுக்கு வந்து ஒரு குக்கர் சவுண்ட் போட்டு காட்டுறாங்க, குக்கர் விசில் சவுண்ட். இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்கவும் இது வந்து கரனுக்கு தான் போகும் அப்படின்னு எடன் சொல்றாங்க. ஏன்னா அவர் தான் தேவையே இல்லாம சண்டைகளை உருவாக்குறாரு. இது மட்டும் இல்லாம ரஜத் கிட்ட நான் அன்னைக்கு போய் சாரி கேட்டு பேட்சப் ஆனதுக்கு கேட்கிறாரு, நீ வந்து இவரோட சண்டை தானே போட்ட, திடீர்னு போயிட்டு அண்ணாங்கிறியே, என்ன பல்ட்டி அடிக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. சோ அது ரைட் கிடையாது. இல்லாம சண்டை எல்லா இடத்துலயும் வரணும், எல்லா இடத்துலயும் சண்டை கிரியேட் பண்ணணும்னே பாத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எடன் சொல்றாங்க. யாமினிக்கு வந்து தண்டர் சவுண்ட் போட்டு காட்டுறாங்க. இந்த சவுண்ட் யாருக்கு செட் ஆகும்ன்றப்போ விவியனுக்கு தான் செட் ஆகும், அவரோட டோன் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. இதுக்கு வந்து நேரா ஒரு கண்டஸ்டன்ஸ்க்கும் குவெஸ்டின் கேட்கற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் வந்து ஈஷாக்கு வருது. பப்ளிக் வந்து ஒரு குவெஸ்டின் கேட்கறாங்க. அதுல என்னன்னா, கரண் வந்து கார்னர் உட்காந்து எல்லாருக்கிட்டையும் காசிப் பேசுறாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆக்சுவலா நீங்க தான் இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லார பத்தியும் காசிப் பண்றது. கரனை பத்தியும் பேசுறீங்க, ஏன் விவியனை கூட நீங்க விட்டு வைக்கல, அவரை பத்தியும் பேசிருக்கீங்க. வந்து உங்ககிட்ட பேசினதை மாத்தி சொல்லி இருக்கிறீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. இந்த வீட்டுல வந்து நிறைய காசிப் பண்றதே, ஆனா நீங்க வந்து கரனை சொல்றீங்க, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதே டைமுக்கு கரனை கங்க்ராச்சுலேட்டும் பண்றாங்க, நீங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. சோ இப்ப ஈஷா வந்து அதுக்கு ரிப்ளை பண்றாங்க, நான் வந்து காசிப்னு பேசுறது இல்ல, நான் என்ன பேசுறேனோ அதை தான் வந்து எதிர்க்கையும் அவங்க, அதாவது எந்த கண்டஸ்டன்ட்டை பத்தி நான் பின்னாடி பேசுறேனோ அதே விஷயத்த தான் அவங்க கிட்ட முன்னாடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோ நான் வந்து அதை காசிப்னு சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்றாங்க. சும்க்கு இப்போ ஒரு குவெஸ்டின் கேட்கறாங்க. அதுல என்ன கேட்கறாங்கன்னா, அவினாஷ், விவியன், ஈஷா இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீங்க ஃபேக் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நீங்க கரண்க்கு வந்து என்ன அவர் தப்பு பண்ணாலும் அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. கரண் வந்து தப்புனா ஏன் நீங்க தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அண்ட் அவர் வந்து நிறைய விஷயங்கள் தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசுறாரு. ஆனா நீங்க அது வந்து தப்பா பேசுறீங்க அப்படின்னு ஒரு நாளுமே சொன்னதில்லை. இன்ஃபேக்ட் எல்லா டாஸ்க்லயும் வந்து நீங்க கரண்க்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா கரண் வந்து உங்களுக்கு எந்த டாஸ்க்லயும் சப்போர்ட் பண்ணி நாங்க பார்த்தது கிடையாது. ஆனா நீங்க எதுக்கு அவருக்கு இவ்வளவு பண்றீங்க அப்படின்ற மாதிரி சும் கிட்ட கேக்குறாங்க. சோ சும் ரிப்ளை பண்றாங்க, நான் அவினாஷ், விவியன், ஈஷாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃபேக்குன்னு எப்பவுமே சொன்னது கிடையாது. இவங்க எதை பார்த்துட்டு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபேக்குன்னு சொன்னது கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிற அந்த பாண்டிங்கை பார்த்து தான் வந்து நானும் இவங்கள மாதிரி இருக்கணும்ன்ற விஷயத்தையே நான் அவங்கள பார்த்து தான் கத்துக்கிட்டேன். அந்த விஷயம் வந்து நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சும் சொல்லிடுறாங்க. கரனோட விஷயத்துக்கு வரும்பொழுது கரண் வந்து மெச்சோர்ட் அடல்ட், நான் அவரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பல. அதனால நான் அவருக்கு எந்த ஒப்பீனியனோ என்னோட ஒப்பீனியன்ஸ் எதையுமே நான் சொல்றது கிடையாது. அவர் என்ன செய்யறாருன்றத அவர் தெரிஞ்சுதான் செய்யறாரு. சோ அதுக்கானது அவரே பார்த்துக்கிட்டோம். சோ நான் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் கரண் தேங்க்யூ சும் அப்படி சொல்றாரு.
இப்போ ஸ்ருதிகாவுக்கு ஒரு கொஸ்டின் வருது. அதாவது எப்பவுமே வந்து நீங்க நாமினேஷன்ல வந்தீங்கன்னா கிட்ட சண்டை போட்டு அதனால வந்து கருணை ஓட்டுகள் வாங்குறீங்க, இத வந்து நீங்க ஒரு டாக்டிக்ஸாவே வச்சிருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஸ்ருதிகா வந்து நோ, நான் வந்து அந்த மாதிரி நான் பண்ணல. அப்படி நான் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்னா நான் சும்மா சேவ் பண்ணிட்டு என்ன நாமினேட் பண்ணிருக்க மாட்டேன், நான் என்னதான் முதல்ல காப்பாத்திருப்பேன். சோ நான் வந்து நாமினேஷன்ல வரக்கூடாது, வந்துட்டோம் அதுக்காக எதனா பண்ணும் அப்படிலாம் பண்ற ஆள் கிடையாது. அது இல்லாம நான் நிறைய டைம் நாமினேட் ஆயிருக்கேன், இந்த எவ்வளவோ வீக்ஸ் வந்து நாமினேட் ஆயிருக்கேன். எல்லா தடவையும் வந்துட்டு நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, கரண் வந்து செல்ஃபிஷ், ஷில்பா வந்து ஸ்வீட்டா பேசி நிறைய விஷயங்களை வந்து உள்ள திணிக்கிறாங்க, இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்கன்ற விஷயத்த நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். 4 வீக்ஸ்க்கு மேல நான் அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். சோ வந்து நான் இந்த சண்டைக்கு அப்புறம் இல்ல நாமினேஷனுக்கு அப்புறம் நான் கொண்டு வந்த விஷயம் கிடையாது. இது நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க விஷயம் தான். சோ நாமினேஷனுக்காகலாம் நான் இதை பண்ணல அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா கிளியரா சொல்லிடுறாங்க. ஸ்ருதிகா அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே சல்மான் லைட்டா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு ஷில்பாவை பார்த்து. எல்லா இடத்துலயும் இருக்கீங்களே ஷில்பா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. அதுக்கு ஷில்பா, சார் நான் எதுவுமே பண்றது இல்ல, அது தானாவே அந்த மாதிரி எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு ஷில்பா வந்து அவங்க சைட் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து ஷில்பாக்கே ஒரு கொஸ்டின் வருது. அந்த கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க ஏன் வந்து கரண், விவியன் இவங்க 2 பேரோடய டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் நீங்க இண்டிவிஜுவலா விளையாட மாட்டேங்கிறீங்க, உங்களோட இண்டிவிஜுவல் கேமை நாங்க எப்போ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஷில்பாவை கேக்குறாங்க. சல்மான் சொல்றாரு உடனே, ஷில்பா சொல்றதுக்கு முன்னாடி, இவங்க அஜய் தேவ்கன் அப்படியே 2 பைக்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் இவங்க 2 பேரோட டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு விவியன் சொல்றாரு, அதுதான் அவங்களோட கேம் பிளானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஷில்பா, ஐயோ அப்படிலாம் இல்ல, இவங்க 2 பேரும் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு கனெக்ஷன் வந்துருச்சு, நான் வந்த போதே இவங்க 2 பேர் மேலேயே ஒரு கனெக்ஷன் வந்துருச்சு, சோ அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. சோ நான் இது பண்ணணும் அது பண்ணணும்னு நினைச்சுலாம் பண்றது இல்ல, தானா ஒண்ணு பண்றேன், அது தானா ஒண்ணு நடக்குது அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க. போய் என்ன வந்து கேமர்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நான் எப்படி வெளியில இருப்பேனோ அதே மாதிரிதான் இருக்கேன், இதுதான் நானு அப்படின்னு அவங்க சொல்லவும் ரஜத் உடனே, இப்படிதான் நீங்க வெளியிலயும் இருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா இப்படிதான் இருப்பேன், நான் வெளியில உங்களை மாதிரிலாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ரஜத் திரும்பவும் கேட்கிறாரு, இப்படிதான் நீங்க இருப்பீங்களா, உண்மையாவே நீங்க இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ரஜத். ஆமா இதுதான் நானு. அது வந்து ஒரு மாதிரி சர்க்காசமா இருந்தது, ஃபன்னியாவும் இருந்தது. அந்த ரஜத்தை பார்த்து ரொம்ப குறும்புங்க உங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும்னு நம்மளுக்கு தோணுச்சு. இப்ப திக்விஜய்க்கு ஒரு கொஸ்டின் வருது. ரஜத் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு, ஜஸ்ட் பிகாஸ் அந்த ஒரே ஒரு காஃபி விஷயத்துல அவர் தப்பு பண்ணதுனால அவர் மேல ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்களே, இந்த ஒரு விஷயத்துக்கு தானே, இப்ப நிஜமாவே அவங்களை அண்ணாவா நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விஷயம் பெருசாவே தெரிஞ்சிருக்காது, அவரை மன்னிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே திக்விஜய் வந்து, இல்ல காஃபி விஷயம் மட்டும் இல்ல, நிறைய விஷயம் நான் வந்து ஒன்னு பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி அவர்கிட்ட சொல்றேன், ஆனா வந்து அவர் அது பண்ணாம விட்டுட்டாரு, சோ அது எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா போயிடுச்சுன்னு திக்விஜய் சொல்லவும் ரஜத் வந்து சொல்றாரு, இதுக்காக நான் நிறைய தடவை சாரி கேட்டுட்டேன், இன்ஃபேக்ட் விவியன் கிட்ட இருந்து அந்த காஃபியும் வாங்கிட்டு போய் திக்விஜய் கிட்ட கொடுத்துட்டேன், இருந்தாலும் வந்து ட்ரஸ்ட் இஷ்யூ, நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு திக்விஜய் ரஜத் சொல்றாரு. ஈஷா கிட்ட வந்து சல்மான் வந்து, இது பப்ளிக் கொஸ்டின் இல்ல, நானா கேக்குறேன், யாரும் பப்ளிக் வந்து கேட்க மாட்டாங்க, நீங்க எதுக்கு வந்து இந்த டாஸ்க்ல, ரேஷன் டாஸ்க்ல அவினாஷ விளையாட விடல, அவரோட விளையாட்டு அவரை விளையாட விடல, நீங்க ஏன் கொஸ்டின் பண்ணிட்டே இருந்தீங்க, ரொம்ப நேரம் டிராக் பண்ணி அந்த விஷயத்தை இழுத்துட்டே இருந்தீங்க, நீ பண்ணது தப்புன்ற மாதிரி பேசிட்டே இருந்தீங்க ஏன் அப்படின்னு கேட்டாரு. அது இல்ல எனக்கு அது கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு, அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாரு, அது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் சல்மான் கேக்குறாரு, இந்த சண்டை வந்து யாரால ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரேஷன் டாஸ்க் முடிஞ்சு வந்தோடனே நான் தான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு வந்து ஈஷா ஒத்துக்கிறாங்க. சோ இந்த டாஸ்க் வந்து ஆரம்பிச்சு அது எங்கெங்கயோ டிராவல் ஆகி போய் நீங்க ரொம்ப நேரத்துக்கு அதை டிராக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமா கொஞ்சமா டிராக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. கொஞ்சமாவா டிராக் பண்ணீங்க அப்படின்னு சல்மான் கேட்டாரு. இல்ல ரொம்பவே டிராக் பண்ணேன். சோ கடைசியா அவரோட பாயிண்ட், அவினாஷ் பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவர் தனியா விளையாடணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அவரோட விளையாட்டுல நான் வரல, ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் பாயிண்ட், அது பண்ணதுக்காக நான் சாரியும் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சாரி அங்க சொல்றாங்க. அப்போ சல்மான் சொல்றாரு, இங்க வந்து சாரி கேக்குறீங்களே, அங்க சாரி கேட்டீங்களா, இதுக்கு முன்னாடி நீங்க அவினாஷ் கிட்ட நான் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி சாரி கேட்டீங்களா அப்படின்னா, இல்ல நான் அப்ப சாரி கேட்கல, ஆனா வந்து அவினாஷ்க்கு புரிஞ்சிருக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி மழுப்புறாங்க ஈஷா. சோ கடைசியா ஒத்துக்கிறாங்க, ஆமா நான் சாரி கேட்கல, தப்புதான், நான் இனிமே இந்த விஷயத்த பண்ண மாட்டேன், அவினாஷ் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ணட்டும், அவர் கேம அவர் பிளே பண்ணிட்டோம், நான் நடுவில் நிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்றாங்க. ஆக்சுவலா பார்த்தா அவினாஷ் வந்து ரொம்ப நல்லவரா ஈஷாக்கு இருக்காங்க, ஆனா ஈஷா வந்து ரொம்ப செல்ஃபிஷா நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். 2
ரேப் சிங்கர்ஸ் வராங்க. இவங்க வந்து ஜியோ சினிமாஸ்ல ஆல்ரெடி ஏதோ ஷோ பண்ணிட்டு இருக்காங்க போல, எம்டிவிலும் பண்ணிட்டு இருக்காங்க போல, நல்லா அந்த ஷோ போயிட்டு இருக்கு அப்படின்ற ஹிட் ஷோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே பேசிக்கலி சிங்கர்ஸ். இவங்க 2 பேரும் வந்து வீட்டுக்குள்ள வராங்க. இதுல ஒருத்தர் வந்து ரஜத்தோட க்ளோஸ் ஃப்ரெண்டா. அவரே வந்து சொல்லிக்கிறாரு, வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரெண்ட் இருக்காரு, அந்த ஃப்ரெண்ட் ரஜத்ன்னு சொல்லிக்கிறாரு. ஸோ வீட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள சல்மான் என்ன பண்றாரு, வீட்டுக்குள்ள போயிட்டு திக்விஜய் அண்ட் அவினாஷ் இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதாவது வந்து யார் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறா அப்படின்ற மாதிரி, மத்தவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. ஸோ திக்விஜய் அண்ட் அவினாஷ் யார் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறா அப்படின்றது தான் கொடுக்குறாங்க. ஸோ 2 பேரும் ட்ரெஸ் மாத்திட்டு வர சொல்லிடுறாங்க. ஒரு செப்பல் மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. ஸோ கண்டஸ்டன்ஸ்லாம் அவங்களோட கருத்தை சொல்லி இவங்களை செப்பலால அடிச்சு ஸ்விம்மிங் பூல்குள்ள தள்ளணும். இந்த மாதிரி செருப்பால் அடிக்கிறது, தலையில மண்ணு கொட்டுறது. அதான் சொல்றேன், வீக்கெண்ட்ல வந்து எப்பவுமே சூப்பரா ட்ரெஸ் பண்ண வச்சு அவங்கள நல்லா சாணி தடவி அடிச்சு அனுப்புறாங்க. இப்படிதான் வந்து வீக்கெண்ட்ல வந்து அவங்க டாஸ்க் எல்லாமே நடக்குது. இன்னைக்கு எல்லாருக்கும் இல்ல, வெறும் திக்விஜய் அண்ட் அவினாஷ் இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் நடக்குது இந்த செருப்பால் அடிக்கிற டாஸ்க்ல பாத்தீங்கன்னா திக்விஜய் தான் நிறைய பேர் வந்து செருப்பால் அடிச்சு தள்ளி விடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா திக்விஜய்க்கு சாரா ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, கரனால ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாரு, அவரே அவரோட கேம் ஆடுறது இல்லைன்னு. எடனோ வந்து அதே தான் சொல்றாங்க, அவரோட பிரெயினை வச்சு அவர் விளையாண்டாலே நல்லா வருவாரு, தேவையில்லாம கரண் சொல்ற பேச்சு கேட்டு பண்றாருன்னு. கஷிஷும் அதே தான் சொல்றாங்க, டாஸ்க் டைம்ல வந்து பின்னாடி இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்காரு கரண், அதை தான் வந்து இவரும் செய்யறாரு அப்படின்ற மாதிரி கஷிஷும் சொல்றாங்க. வேணும் வந்து அதே ரீசன் தான் சொல்றாரு, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருமே வந்து திக்விஜய்க்கு தான் நிறைய ஓட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், திக்விஜய் தான் நிறைய பேர் தள்ளுறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஷில்பா வராங்க. ஷில்பா வந்து எப்படி சொல்றாங்கன்னா வந்து அவினாஷ் தான் தள்ளுவேன், ஏன்னா வந்து அவினாஷ் வந்து விவியன் பேச்சை கேட்கிறாரு தான், ஆனா நல்ல விஷயங்களுக்காக கேட்கிறாரு, ஸோ நல்ல விஷயங்களுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாரு, அதனால நான் அவர் வந்து செருப்பால் அடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவினாஷ் சொல்றாரு வந்து பயங்கரமான ஸ்வீட் பாய்சன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சல்மான் கிட்ட சொல்லிட்டு தண்ணிக்குள்ள குதிக்க. ஷில்பா பாருங்க, தப்பா சொல்லாம அதே டைமுக்கு தப்பாவும் சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லி தண்ணியில தள்ளி விடுறாங்க. அதாவது நாளைக்கு எந்த விதத்திலயும் வந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு நெருக்கடி வந்துடக்கூடாது, ஒரு எதிர்ப்பு வந்துடக்கூடாது, அதுக்காக அதை ரொம்ப பார்த்து நகர்த்துறாங்க காய ஷில்பா. இதுல சும்மா வந்து நோ ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கரண் வந்து அவினாஷ் தள்ளுறாரு. ரீசன் வந்து விவியனோட வார்த்தையில ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி விவியனுக்காக எல்லா வேலையும் வந்து அவினாஷ் செய்யறாரு அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாங்க. அடுத்து பார்த்தா சாஹத் வந்தாங்க. சாஹத் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் அதிகமா பேசிட்டாங்க அவினாஷை பத்தி பேசும்பொழுது. அதாவது இவர் வந்து விவியன் சொன்னா எந்த விஷயத்தையுமே வந்து நக்கி செய்வாரு, டேபிளை கூட நக்கியே கிளீன் பண்ணுவாரு, அந்த மாதிரி லிக் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணிட்டாங்களா, அது ரொம்ப தப்பா போயிடுச்சு. அது ரொம்ப வந்து அவினாஷை ப்ரொவோக் பண்ணிடுச்சு. வேலை செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி அது ரொம்ப ப்ரொவோக் ஆயிட்டாரு. வார்த்தையை பார்த்து விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ வந்து ஒரு இல்லிட்ரேட் அப்படின்னு சொல்லி திட்டாரு. ஸோ இல்லிட்ரேட்னு கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை சொல்லிட்டே இருந்தாரு அவரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு சாஹத் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னது. ஸோ சாஹத் இந்த மாதிரி பேசுனதும் தப்பு தான். நான் கேட்டாலும் நக்கி வேலை செய்வாருன்னு யாருக்கு சொன்னாலுமே கோவம் வரும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து அவினாஷ்க்கும் கோவம் வந்துச்சு. அதனால சாஹத் வந்து பண்ணது தப்பு தான். அதுக்காக சாஹத்தை பார்த்து நீ இல்லிட்ரேட்னு ஒரு 3 தடவை அவினாஷும் சொல்லிட்டாரு. அது இல்லாம சாத் வந்து அந்த செருப்பை வச்சு அடிக்கும் பொழுதும் ரொம்ப வேகமா அடிக்கிறாங்க. அதுவுமே வந்து அவினாஷ்க்கு ரொம்ப கோவம் வந்துருது. ஸோ சரி நீயே குதிச்சுக்கோ அப்படின்னு சாத் சொல்றாங்க. அவினாஷ் சொல்றது அவங்களுக்கு ஹர்ட் ஆனாலும் அவங்க திரும்பி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, திரும்பி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. போய் உட்காந்துடுறாங்க. ஸ்ருதிகா வராங்க. ஸ்ருதிகா வந்து திக்விஜய்க்கு என்ன சொல்றாங்க, அன்நோயிங்லி நீ வந்து கரண் சொல்றதுக்குலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுற, உனக்கே தெரியாம நீ கரண் சொல்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுற, சோ என்னோட கான்சியஸ் வந்து நான் கரெக்ட்னு நினைக்கிறேன், அதனால நான் உன்னை பிடிச்சி தள்ளுறேன்னு சொல்லிட்டு திக்விஜயை தனிக்குள்ள தள்ளி விடுறாங்க. ஸோ சல்மான் வந்து இப்ப சொல்றாரு திக்விஜய் அண்ட் அவினாஷ் கிட்ட. திக்விஜய் வந்து நிறைய பேர் தள்ளினாங்க, ஸோ திக்விஜய்க்கு தான் அதிக ஓட் கிடைச்சிருக்கு, ஸோ அதுல ஒர்க் பண்ணுங்க திக்விஜய், இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவினாஷ் கிட்ட போறாரு. திக்விஜய் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாரு இந்த கேம். ஆனா அவினாஷ் வந்து ஸ்போர்ட்டிவா எடுக்கல. இந்த தண்ணியில தள்ளி விடுறது, இந்த டாஸ்க் எல்லாம் வந்து நாங்க கொடுக்கறது ஹவுஸ்மேட்ஸ்க்கு, ஸோ அவங்களா அதை செய்யல. ஸோ நீங்க வந்து அவங்க பேசும்பொழுது அதை ரொம்ப உள்வாங்கி எடுத்துக்க கூடாது, மனசுக்குள்ள எடுத்துட்டு நீங்க அவங்களை திரும்பி திட்டுனதும் வந்து தப்பு. இந்த வீட்டுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இதை செய்யல, நிறைய தடவை இந்த மாதிரி வார்த்தைகள் விட்டுருக்கீங்க. ஸோ வந்து உங்க வேர்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. நிறைய தடவை அவங்கள பார்த்து இல்லிட்ரேட் நீங்க சொல்லிட்டீங்க, படிப்பறிவு இல்லாதவன்ற மாதிரி அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க, அது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சல்மான் சொல்றாரு. அவினாஷ் வந்து சரி சார் சாரி நான் சொன்னது அப்படின்னு அவர் சாரி கேட்டுறாரு. இனிமே நான் கண்ட்ரோல் பண்ணிக்க ட்ரை பண்றேன், வேர்ட்ஸை வந்து பார்த்து பேசுறேன், எனக்கு வந்து கோவத்துல தானா வந்துருது, நான் வந்து இனிமே பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவினாஷ் சாரியும் கேட்டுறாரு. அதே டைமுக்கு சாஹத் கிட்டயும் வந்து சல்மான் சொல்றாரு, இந்த ப்ரோக்ராமை நிறைய பேர் டிவியில பார்த்துட்டு இருக்காங்க, ஸோ நீங்க உங்க லாங்குவேஜை பார்த்து பேசுங்க, நீங்க வந்து என்ன வார்த்தை விடுறோன்றத பார்த்து பேசுங்க, இந்த மாதிரி தப்பான லாங்குவேஜ்ல ஒரு விஷயத்த சொல்லாதீங்க, சொல்ல வரத நீட்டா கிளீனா அழகா சொல்லுங்க, இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்றாரு.
அதுக்கு சாகத்தும் வந்து சரி சார் தப்பு தான் நான் பண்ணது சாரி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ சல்மான் இதை சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ வந்து அவினாஷ் கிட்ட சொல்லிட்டு போறாரு, இதை பாரு நீ ஒரு பொண்ணு நான் ஒரு பையன், நம்ம 2 பேரும் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது தான் நல்லது. நான் வந்து ரொம்ப அக்ரெசிவா ஆகுறேன், நீ வந்து என்கிட்ட ஒரு விஷயமா பண்ணும்பொழுது எனக்கு ரொம்ப கோவம் ஜாஸ்தி ஆகுது, அதனால நான் எதனா பேசிடுறேன், அதனால நம்ம 2 பேரும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம 2 இயர்ஸா கிட்டத்தட்ட ஒன்னா வேலை பார்த்திருக்கோம். ஸோ உன்னை பத்தி எனக்கு நிறைய விஷயம் தெரியும், ஸோ நான் சொல்லணும்னா சொல்லலாம், பாத்துக்கோ நீ என்கிட்ட வராத அப்படின்ற மாதிரி வார்ன் பண்றாரு. வாட்ச் அவுட்னு சொல்லிட்டு சாகத்தை பயமுத்துறாரு, பார்த்து பேசு இல்லைன்னா நான் வந்து உன் காரியத்தெல்லாம் எடுத்து வெளியில விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி வார்னும் பண்றாரு சாகத்தை. அதுக்கு சாகத் வந்து ஓகே நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், நீங்களும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, என்ன என்கிட்ட வராதிங்க அப்படின்ற மாதிரி சாகத் சொல்றாங்க. சல்மான் வந்து கிளம்பி போகும்பொழுது என்ன சொல்லிட்டு போறாருன்னா, நான் வந்து இப்போ கிளம்புறேன், ஆனா ஷில்பாவை வந்து உங்ககிட்ட விட்டுட்டு போறேன், நீங்க எல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஷில்பா வந்து நீங்க சும்மா போனாலே என்ன வச்சு செய்வாங்க, நீங்க இதை சொல்லிட்டு வேற போறீங்க, என்னென்ன பண்ண போறாங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி ஷில்பா புலம்பிட்டு உட்காந்துருக்காங்க. ரஜத் வந்து சாகத் கிட்ட சொல்றாரு, பேசும்பொழுது பார்த்து பேசு, வார்த்தைகளை ரொம்ப விடுற நீ, அது வந்து உனக்கே பேக் ஃபயர் ஆகுது, ஸோ என்ன பேசணுன்றதை பார்த்து பேசுன்ற ஒரு நல்ல அட்வைஸ் தான் சாகத் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ரஜத். கரண் வந்து சும் கிட்ட சொல்றாரு, நீ பண்ண விஷயம் ரொம்ப நல்லது, அதாவது 2 பேர் மேலயும் எனக்கு எந்த ஒப்பீனியனும் இல்ல அப்படின்னு சொன்ன விஷயம் நல்லதுதான் இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும், ஆனா எல்லா டைமும் இப்படி இருந்துட முடியாது, ஸோ மனசுல வந்து ஒண்ணு நினைச்சுன்னா அதை சொல்லு, குட் புக்ஸ்ல இருக்கணும்ன்றதுக்காக நீ எல்லாத்தையும் வந்து மூடி மறைக்காத அப்படின்ற மாதிரி கரண் சொல்லிட்டு இருக்காரு. அச்சும் இப்ப திரும்பி ஷில்பா கிட்ட சொல்றாங்க, எனக்கு போதும்னு தோணுது, நான் இதுக்கு மேல வந்து ஸ்ருதிகாவை விட்டுறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஐம் கோனா கிவ் அப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஷில்பா சொல்றாங்க, இல்ல அப்படிலாம் பண்ணாத, அது தப்பு, எனக்கு எப்படி விவியன் கரண் வரும்பொழுது ஒரு விஷயம் தோணுதோ அதே விஷயம் தான் இப்போ உனக்கும் தோணுது, நீயும் நானும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துலதான் ஒரே போட்ல தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ வந்து உனக்கு வந்து சூஸ் பண்ண முடியல யாருன்னு சொல்லிட்டு, எங்களுக்கும் அவளுக்கும் மத்தியில உனக்கு யாருன்னு சூஸ் பண்ண முடியல, ஸோ அதே மைண்ட் ஸ்டேட்ல தான் நானும் இருக்கேன், நீயும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஷில்பா வந்து நல்ல விதமா பேசிட்டாங்க. ஆச்சரியமா இருந்தது. அது எப்படி எப்பவுமே வந்து கொளுத்தி தான் போடுவாங்க, ஆனா இவங்க கொளுத்தி போடாம பேசுறாங்க. சம்டைம்ஸ் ஷில்பாவை பார்க்கும்போது பரவாயில்ல, இவங்க ஓகே தான், இவங்க கேரக்டரே இப்படிதான் போல இருக்கு, இவங்க பண்ணணும்னு நினைச்சு பிளான் பண்ணி பண்றது இல்ல, ஆனா தானாவே வந்து சில விஷயங்கள் நடக்குது, அவங்க பண்ற விஷயங்கள் தானாவே வந்து தப்பா போய் முடியுது அப்படின்னு தோணுது. சம்டைம்ஸ் வந்து இவங்க வேணும்ட்டே பிளான் பண்ணி பண்றாங்க அப்படின்னு தோணுது. இவங்க சம்டைம்ஸ் பாவமாவும் இருக்கு, சம்டைம்ஸ் கோவமாவும் இருக்கு, எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. சிங்கர்ஸ் 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்கள வந்து வீட்டுக்குள்ள அனுப்புறாரு சல்மான். அவங்க 2 பேரும் வந்து டாஸ்க் எல்லாம் கொடுக்குறாங்க. அவினாஷ் விவியன் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுற மாதிரியான ஒரு சாங் பாட சொல்றாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்து வந்து ஈஷாக்காக ஒரு சாங் பாடுங்கன்னு சொல்லிட்டு அவினாஷ் கிட்ட சொல்றாங்க. அவினாஷ் தான் சாக்குன்னு சொல்லிட்டு ஒரு லவ் சாங் பாடி ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. திக்விஜய்க்காக ஒரு சாங் பாடுங்கன்னு சொன்னோன்னே திக்விஜய் அட்டாக் பண்ற மாதிரி ஒரு சாங் பாடுறாரு. வீட்டுக்குள்ள யாரு வில்லன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க, ஷில்பா தான் வந்து இங்க வில்லன், அவங்கதான் வந்து சண்டை போடாதீங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த சண்டையை ஸ்டார்ட் பண்ணி கொளுத்தி போட்டவங்களே அவங்களாதான் இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி பர்சன் தான் ஷில்பா அப்படின்னு வந்துட்டு ஷில்பாவை அங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க ஸ்ருதிகா. இந்த வீட்டுல வந்து நல்ல ஸ்நாக் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா கிட்ட கேக்குறாங்க. ஈஷா அவினாஷ்ன்னு சொல்றாங்க. ஈரன் கிட்ட கேக்குறாங்க. ஈரன் திக்விஜய்னு சொல்றாங்க. இப்போ இன்னொரு क्वेश्चन கேக்குறாங்க, இந்த வீட்ல யார் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மெஷர் பண்ணிக்கிறது இல்ல, அதாவது நீ பெருசு நான் பெருசுன்னு மெஷர் பண்ணிக்காம அன்கண்டிஷனல் லவ் கொடுத்துட்டு அதே டைமுக்கு ஒருத்தர் அழுதா இன்னொருத்தருக்கு தாங்கவும் மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்கவும் சும்மா ஸ்ருதிகாவும் அப்படின்னு சொல்றாங்க. விவியனும் சொல்றாரு, ரஜத்தும் சொல்றாரு, நீங்க 2 பேரும் ஏன் அப்ப தள்ளி தள்ளி உட்கார்ந்துருக்கீங்க, வாங்க ஒன்னா உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒன்னா உட்கார வச்சிடறாங்க. சோ இதனால வேற வழி இல்லாம சும்மா ஸ்ருதிகாவும் ஒன்னா உட்காடுறாங்க, ஒன்னா பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஸ்ருதிகா முகம் ஃபுல்லா பல்லு, அவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு, அவ்வளவு ஹாப்பினஸ், பயங்கர பிரைட் ஆயிடுச்சு அவங்க ஃபேஸே, ஒரே சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப சும் பக்கத்துல போய் உட்கார்ந்த உடனே இப்ப வந்து ரோஸ்ட் டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பொயட்டிக்கா பேசிக்கிறாங்க ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர், ஆனா வந்து பேடான விஷயத்தை தான் இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் பொயட்டிக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ரஜத்துக்கும் கரனுக்கும் ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க. அதுல வந்து கரண் பாத்தீங்கன்னா ரஜத்தை சொல்றாரு, இவனுக்கு பாடி தான் பேசே தவிர மூளையே கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ ரஜத் வந்து எப்பவுமே பொயட்டிக்கா பேசுற மாதிரி பேசுறாரு. ரஜத்தோட போயம்லாம் வந்து புரியறதுக்கு எனக்கு இன்னும் நிறைய ஹிந்தி படிக்கணுங்க, அதனால அவரது சத்தியமா எனக்கு புரியல என்ன பேசினாருன்ட்டு. அடுத்த ரோஸ்ட் பாத்தீங்கன்னா சாஹத் அண்ட் விவியனுக்கு. இதுல பாத்தீங்கன்னா சாஹத் வின் பண்றாங்க. அடுத்த ரோஸ்ட் வந்து ஈஷா திக்விஜய்க்கு. இதுல வந்து திக்விஜய்க்கு வந்து பேசவே வரமாட்டேங்குது. ஈஷா வந்து கண்டினியூஸா நிறைய அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க, நீ அவினாஷோட காப்பி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து திக்விஜய் இரிட்டேட் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் பின்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. திக்விஜய்க்கு யோசிக்க கூட டைம் கிடைக்கல, அண்ட் திக்விஜய்க்கு அந்த அளவுக்கு பேசவும் வரல, அதனால ஈஷா அந்த இடத்துல வின் பண்றாங்க. அந்த 2 பேரும் சிங்கர்ஸ்ங்கிறதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒரு சாங் பாடிட்டு அங்க வந்து கிளம்புறாங்க.
இவங்க கிளம்பினோடனே ஸ்ருதிகா சொல்றாங்க, நான் வந்து இப்போ பேசுற சும் இப்போ நம்ம விட்டுறலாம், நான் வெளியில போய் உங்ககிட்ட பேசுறேன், என் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தான் இருக்கும்னு கேட்குறாங்க. சும் வந்து அதெல்லாம் இல்லை, நம்ம திரும்பி பேசலாம், இந்த மாதிரி இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சும் சொல்றாங்க. சாகத்தும் வந்துடுறாங்க, பகுவும் வந்துடுறாங்க. 2 பேரும் சொல்றாங்க கட்டி பிடிங்க. சாகத் தான் முதல்ல சொல்றாங்க கட்டி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் பகு வந்து 2 பேரையும் இன்னும் நல்லா க்ளோஸரா கட்டி பிடிக்க வைக்கிறாரு. அப்புறம் ஸ்ருதிகா சொல்றாங்க, சரி ஓகே நம்ம வந்து பேசலாம், ஆனா வந்து முன்னாடி போட்ட கண்டிஷன் தான், கரண் ஷில்பாக்காக என்கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது, அந்த சண்டையில நீ வரவும் கூடாது, அவங்கள பத்தி நீ என்கிட்ட எந்த விஷயமும் பேசக்கூடாது, நானும் உங்ககிட்ட அவங்கள பத்தி எதுவும் பேச மாட்டேன், இந்த டீலுக்கு ஓகேனா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. ஏன்னா இதெல்லாம் இடையே வந்து இது தேவையில்லாத சண்டையை உண்டு பண்ணுது அப்படின்ற மாதிரி சும் கிட்ட சொல்றாங்க. ஒன்னு சும் வந்து ஓகே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. சும் இன்னும் சொல்றாங்க, எனக்கு வந்து நைட் எல்லாம் நான் அழுதேன், ஒவ்வொரு நைட்டும் நீ இல்லாம அழுதேன் தெரியுமா, உனக்காவது வந்து பகா இருக்காரு, எனக்கு யாரு இருந்தாங்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுக்கான கமெண்ட்டை நான் முன்னாடியே சொன்னேன், இது வந்து என்னால ஒத்துக்கவே முடியல. ஏன்னா அவங்க ஜாலியா தான் இருந்தாங்க, ஷில்பா கரண் வந்து கூடவே தான் இருந்தாங்க, அவங்க நிறைய அவங்களுக்கு சப்போர்ட் இருந்தது. ஸ்ருதிகா தான் என்ன பண்றதுன்னு தெரியாம, யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியாம மத்தவங்க கிட்ட பேசி தப்பான கெட்ட பேர் வேற வாங்கிக்கிட்டாங்க, சும்மா பத்தி அடுத்தவங்க கிட்ட எல்லாம் பேசி அவங்க நெகட்டிவிட்டி வேற கிரியேட் பண்ணிட்டாங்க. சோ இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. ஆனா சும் சொல்றாங்க, எனக்கு தான் பேச யாருமே ஆள் இல்ல, உனக்கு அது பக்கு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு ஸ்ருதிகாக்கு ரொம்ப பாவமாயி இன்னும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பகாஜியும் ஓடி வந்து அவரும் கூட சேர்ந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஸோ 3 பேரும் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. வீட்டுக்குள்ள 2 ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் வந்துட்டு இருக்காங்க, பாப்புலர் ஸ்டாண்டப் காமெடியன்ஸா. அவங்க ஃபர்ஸ்ட் சல்மான் கிட்ட பேசுறாங்க, ஷில்பா பத்தி தான் பேசுறாங்க. ஷில்பா வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட் சோல். அவங்க மட்டும் இருந்திருந்தாங்கன்னா இந்த நியூட்டன், எடிசன் இவங்கெல்லாம் வந்து எதுவுமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. நியூட்டன் வந்து குழம்பி போயிருப்பாரு, எடிசன் வந்து பல்பே எனக்கு வேணாம், நான் கேண்டில் வச்சு படிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு உள்ள போனாங்க. உள்ள போன உடனே சொன்ன மாதிரியே வந்து ஷில்பாவை தான் கலாய்ச்சாங்க. நீங்க மட்டும் வந்து அந்த டைம்ல இருந்திருந்தீங்கன்னா வாஸ்கோடா காமா வந்து திரும்பி அமெரிக்காவே ஓடி போயிருப்பாரு, நான் எதையும் கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஷில்பாவை சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புதுசா வந்த 2 வைல்ட் கார்டு என்ட்ரிஸை பார்த்து கொஞ்சம் வலிகிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அடல்ட் ஜோக்ஸ் மாதிரி தான் சிலதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு, இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்க்கு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு நீங்க வந்து என்ன தனியா மீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எடனோட டான்ஸ் ஆடினாரு ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். அவர் என்ன சொன்னாருன்னா, பேமெண்ட்டே வேணாம், எடனோட டான்ஸ் ஆடினதே போதும், ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு டாஸ்க் கொடுத்தாரு, அதாவது நீலாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்ல, நீ நினைச்சுக்கிற உன்ன பெரிய போட்டியாளன்னு, ஆனா உனக்கு மேல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அந்த டாஸ்க். சோ நீலாம் எனக்கு பச்சாடா அப்படி சொல்ற மாதிரி, நீலாம் எனக்கு குழந்தைடா அப்படி சொல்ற மாதிரியான விஷயம் தான். அவர் அடிக்கடி அந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாரு போல இருக்கு. சோ நீலாம் எனக்கு குழந்தைடா, நீ யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பாசிஃபயரை வாயில போட்டு விடுங்க அப்படின்னு சொல்றாரு. கரண் வந்து ரஜத்தை சூஸ் பண்றாரு, விவியன் வந்து திக்விஜய, சாகத் வந்து விவியனை சூஸ் பண்றாங்க, அவினாஷ் வந்து சும்மா சூஸ் பண்றாங்க, ரஜத் திரும்பி வந்து கரணையே சூஸ் பண்ணி அவர் நெத்தியில வர கிஸ் கொடுத்துட்டு போறாரு. ஸோ இந்த மாதிரியான ஃபனி டாஸ்க்லாம் நடந்துட்டு இருந்தது. இது நடுவில் கோச்சீஸ் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ்க்கு பாஸ்தா வந்து அனுப்பி இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ்லாம் போயிட்டு பாஸ்தா எடுத்து சாப்பிட்றாங்க. அதாவது ஓல்டு ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும், நியூவா வந்து வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்க்கு இல்லை. ஆனா வந்து எல்லாரும் தான் சேர்ந்து சாப்பிட்டாங்க. ரஜத்துக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க, அவரும் கிண்ணம் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கேட்டாரு, போனா போதுன்னு அவருக்கும் கொடுத்து விட்டாங்க. ஸோ எல்லாம் சாப்பிட்டாங்க. அந்த கெஸ்ட் வெளியில போயிட்டாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வந்த கெஸ்ட் தான் வந்து எவிக்ஷனை பத்தி அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த வீட்டுல இருந்து 2 பேர் போறாங்கன்னு சொன்னாங்க. ஐயோ 2 எவிக்ஷன் இருக்குன்னு பயந்துட்டு உட்கார்ந்தப்போ, இந்த வீட்டுல இருந்து போக போற 2 பேர் நாங்க 2 பேர் தான் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இன்னைக்கு நோ எவிக்ஷன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இது நடுவுல ஸ்ருதிகாவையும் வந்து ஒருத்தர் கிண்டல் பண்ணாரு, ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் வந்து ஸ்ருதிகாவையும் கிண்டல் பண்ணாரு. ஸ்ருதிகா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க கண்டிப்பா என் வீட்டுக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு கேட்டுட்டு, நெக்ஸ்ட் வீக் சாப்பிட வந்துருங்க, என்ன மெனுன்னு இப்பவே சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே முகமே மாறிடுச்சு. அதாவது புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு என்ன சொல்ல வராருன்னு. நீங்க நெக்ஸ்ட் வீக் எலிமினேட் ஆயிடுவீங்க, எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் கிண்டலா சொல்றாரு. ஸ்ருதிகாவுக்கு வந்து இது ஒரு ஹிண்ட்னு தான் நம்ம சொல்லணும். பிக் பாஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஆட சொல்றாரு அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். ஸ்ருதிகாவும் சும்மா பெட்ல படுத்துக்கிட்டு, நான் இந்த கார்னர்ல படுத்துக்கிறேன், நீ அந்த கார்னர்ல படுத்துக்கோன்னு சொல்றாங்க. ஸ்ருதிகா வந்து அது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதிகா பிளேஸ்ல சும்மா வந்து படுத்துக்கிட்டு, நான் படுக்க விட மாட்டேன், நீ அந்த பக்கம் தான் படுக்கணும்ன்றாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேர் கட்டிப்பிச்சு ஐ லவ் யூலாம் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. பாத்தீங்கன்னா யாமினி சாஹத் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்து யாரெல்லாம் நல்லவங்க நினைச்சேனோ அவங்க எல்லாம் கெட்டவங்களா ஆகுறாங்க, கெட்டவங்க நினைச்சவங்களா நல்லவங்களா ஆகுறாங்க. நான் அவினாஷ் வந்து ரொம்ப பேடா நினைச்சிட்டு இருந்தேன் வெளியில பாக்குறதுக்கு. ஆனா உள்ள வந்து பார்த்தா அவினாஷ் வந்து ரொம்ப நல்ல பையனா இருக்காரு. ஆனா வந்து இந்த ஈஷா தான் வந்து ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிற மாதிரி இருக்கு
அப்படின்ற மாதிரி யாமினி சாகத் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ருதிகா, சாகத், ஏடன், ரோஸ் இவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஷில்பா மேம் வந்து இப்படி ரொம்ப காட்டுறது வந்து சம்டைம்ஸ் பாவமாவும் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதிகா சொல்றாங்க, ஷில்பா வந்து அப்படி கிண்டல் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து நெகட்டிவா ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும்போது அதுக்கு பெருசா ஜஸ்டிஃபை பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அது பெருசா போகாது. ஆனா அவங்க ரொம்ப ஜஸ்டிஃபை பண்றதுனால அவங்க ரொம்ப நல்லவங்கள மாதிரி காட்டிக்கிறதுனாலதான் வந்து இன்னும் நிறைய பேசுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லவும் ஏடன் ரோஸும் ஆமா ஆமா கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஷில்பா, அவினாஷ், விவியன் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஷில்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்து எதுவுமே பிளான் பண்ணி பண்றது இல்லை, நானா ஒண்ணு பண்றேன், அதுவா ஒண்ணு நடக்குது, நீங்களாம் வந்து அதுக்கு என்ன கேமர்னு சொல்றீங்க, நான் வந்து இதுதான் நடக்கும், இது பண்ணா இது நடக்கும் அப்படிலாம் கணக்கு போட்டுலாம் எதுவுமே பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னவே யோசிச்சு பார்த்தா கரெக்ட் தான் அவங்க சொல்றது. ஆனாலும் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்கள வந்து விஷம் தான் சொல்லணும். தானா அவங்க கேரக்டரே அந்த மாதிரிதான் போல இருக்கு. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி மெதுவா விஷம் ஏத்துவாங்க போல மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கரண் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த வீட்டுல வந்து என்ன ரொம்ப ஹர்ட் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க தான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில வந்து என்ன ஹர்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த வீட்லயே எடுத்துக்கிட்டா கூட எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன பீப்புள் தான் என்ன ஹர்ட் பண்றாங்க. இப்போ ஸ்ருதிகா பண்ணா, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஏதோ ஷில்பா மேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஷில்பா, சும்மா நான் அதெல்லாம் பண்றதே கிடையாது, நான் உன்னை எப்பவுமே வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா நினைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ப்ரோமோ வெளியாயிட்டு இருக்கு. அதுல வந்து ஸ்ருதிகா திக்விஜயோட ரொம்ப சண்டை போடுற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸ்ருதிகா சொல்லிட்டு இருக்காங்க, திக்விஜய் என்ன சொன்னாரோ அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் திருப்பி சொன்னேன், நானா ஒன்று புதுசா கிரியேட் பண்ணிலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கமெண்ட்ஸ்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகாவுக்கு சப்போர்ட்டிவா நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. லைவ் ஃபீட் போய் பாருங்க, அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஸ்ருதிகா மேல தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எபிசோட் பார்த்தாதான் இதுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். யார் ரைட்டு யார் தப்புன்ற விஷயம் வந்து எபிசோட் ஃபுல்லா பார்த்தாதான் தெரியும். ஸோ அதுக்கான விட இன்னைக்கு நைட்டு கிடைக்குமா இல்லை நாளைக்கு நைட்டு கிடைக்குமான்னு தெரியல. எபிசோட் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. எப்பவுமே ஒரு பிரச்சனையை காமிச்சிட்டு அதோட கிளாரிட்டி அடுத்த நாள் தான் காமிப்பாங்க. ஸோ லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்றேன். Until then, it's bye from Jemima. Take care.